ஸ்ரீ குருபியோ நமக. கானாபத்தியம் அப்படிங்கிற தலைப்பில் அமைந்த கொலுவுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஆதிசங்கர பகவத் பாதர் முன்பு காலங்களில் மதங்களினிடையே சண்டை இருந்தது. அதை நெறிப்படுத்தி நமக்கு 6 மதங்களை கொடுத்துருக்காரு. அவருக்கு பேர் ஷண்மத ஸ்தாபகர் தான். அவர் சிவனை வழிபடுறவங்களை சைவர் அப்படின்னும், விஷ்ணுவை வழிபடுறவங்களை வைணவர் அப்படின்னும், சக்தி வழிபாட சாக்தம் அப்படின்னும், முருகனை வழிபடுறவங்களை கௌமாரம் அப்படின்னும், கணபதியை வழிபடுறவங்களை கானாபத்தியம் அப்படின்னும், சூரியனை வழிபடுறவங்களை சௌரியர் அப்படின்னும் 6 மதம், அதாவது சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரியம் அப்படின்னு 6 மதங்களை ஸ்தாபனம் பண்ணார். இந்தியா முழுவதும் ஸ்தாபனம் பண்ணார். அதுல இந்த வருஷத்தோட தலைப்பா நம்ம கணபதி வழிபாடு முறை, அதாவது கானாபத்தியத்தை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ முதல் படியில எல்லா கடவுளையும் லக்ஷ்மி, சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி, துர்கை அம்மன் எல்லா கடவுளையும் கலசத்தோட வச்சிருக்கோம். தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, வெங்கடாச்சலபதி. நம்ம தலைப்பின் கீழ் வர்ற அமைப்பு 2வது படியிலிருந்து தொடங்குகிறது. அதாவது இந்த ஒயிட்டா இருக்கிற ஒரு கல்லு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு இல்லையா, இது நம்ம கடவுள் ஒன்று தான். அதாவது ஏக்கம் பிரம்ம, அந்த ஒரே கடவுளை தான் நம்ம நிறைய இந்த மாதிரி நிறைய உருவம் கொடுத்து வழிபடுறோம். ஸோ ஏக்கம் பிரம்ம அப்படிங்கிற அந்த பரபிரம்மம் ஒன்று தான், பரம்பொருள் ஒன்று தான். அந்த ஒரு பரம்பொருளை கானாபத்திய முறையில் நம்ம இதை விநாயகரோட வயிறுக்குள்ள 108 அண்டம் இருக்கிற மாதிரி உருவகம் பண்ணிக்கலாம். அவரோட வயிறு 108 அண்டங்களை கொண்டது. அதாவது நம்ம ஒரு அண்டத்துக்குள்ள, ஒரு மில்கிவே கேலக்சிக்குள்ள, ஒரு சோலார் சிஸ்டம்குள்ள இருக்கும். அதே மாதிரி அவர் வயிற்றுக்குள்ள 108 அண்டம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதனால தான் நம்ம மோதகம் வச்சு 108 மோதகம் வச்சு அவருக்கு வழிபடுறோம். இது பரபிரம்ம ஸ்வரூபம், அதாவது பிரம்மன் அப்படின்னு சொல்றோம். இந்த கடவுளுக்கு நிர்குண ஸ்வரூபம்னு சொல்றோம், அதாவது ஃபார்ம்லெஸ் காட். இவருக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோ அவரை ஒரு உருவகப்படுத்த முடியாது. அருவ வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த அருவ வழிபாடு வேதத்தின் அந்திய பாகத்துல இருக்கு. அதாவது வேத அந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாகத்துல தான் இருக்கு. இப்படி இருக்கிற கடவுளை நம்ம புரிஞ்சு கொள்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால நம்ம இந்த கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுக்குறோம். அந்த உருவத்தை கானாபத்திய முறையில சித்தி புத்தியோட நம்ம வழிபடுறோம். இந்த விநாயகர் சித்தி புத்தியோட காட்சி அளிக்கிறாரு. இந்த சித்தி புத்தி மாயா அடிப்படையில ஈஸ்வர ஸ்வரூபமா நம்ம இவரை வணங்குறோம். இதே படியில 5 தலையில இருக்கிற விநாயகர், பஞ்சமுக விநாயகர் வச்சிருக்கோம். இது பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், அதாவது 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் 5 சென்சஸ் அதை கண்ட்ரோல் பண்ற காடா நம்ம இவரை பார்க்கிறோம். இது கீழே விநாயகரோட 8 அவதாரம் அதை வச்சிருக்கோம். அதாவது 8 அவதாரம் ஏகதந்தா, வக்ரதுண்டா, லம்போதரா, தூம்ரவர்ணா, விகடா, மகோதரா, கஜானனா, விக்னராஜா. அதாவது குரோதாசுரன், மதாசுரன், அக்ஞானாசுரன், காமாசுரன், மோகாசுரன், லோபாசுரன், மமாசுரன், மதாசுரன். அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், மனஸ், இது எல்லாத்தையும் அழிக்கிற கடவுளா ஒவ்வொரு அவதாரமா ஒவ்வொரு அரக்கனை அழிச்ச மாதிரி அவர் அவதாரம் எடுத்திருக்காரு. குரோதம்னா ஆங்கர், ignorance, lust, delusion, greed, possessiveness, pride, jealousy.
இந்த 8 அவதாரங்கள்ல வழக்கமா நம்ம வந்து விநாயகரை மூஷிக வாகனத்தோட தான் பாக்குறோம். ஆனா இந்த அவதாரங்கள்ல சிலதுல முதல் அவதாரத்துல அவரு சிம்ம வாகனத்துல இருக்காரு. அப்புறம் இன்னொரு அவதாரத்துல மயில் வாகனமா இருக்காரு. மயில் வாகனத்துல வந்து அசுரன் அழிக்கிறாரு. இன்னும் ஒரு வாகனத்துல சேஷ வாகனமா இருக்காரு. கடைசி அவதாரத்துல வந்து அஸ்வ வாகனத்துல வராரு. அவரோட பாடியில கலர் வந்து கிரே கலரா இருக்கு. இதுதான் விநாயகரோட 8 அவதாரங்கள். சிம்ம வாகனத்திலையும் மயில் வாகனத்திலையும் சேஷ வாகனத்திலையும் அஸ்வ வாகனத்திலையும் வராரு. இந்த 8ம் வந்து 8 ஹியூமன் ட்ரெய்ட்ஸ். 8 அவதாரமும் 8 ஹியூமன் ட்ரெய்ட்ஸ் பிளஸ் சித்தம் அண்ட் புத்தி சேர்ந்து 10 ஹியூமன் ட்ரெய்ட்ஸ். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், மனஸ், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 10 ட்ரெய்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான கடவுளா விநாயகரை நம்ம வழிபடுறோம். அடுத்தபடியில பிரணவம் அப்படிங்கிற அந்த சவுண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நாதம். அந்த நாதத்தின் தலைவனான விநாயகரை இங்க காமிச்சிருக்கோம். அதாவது இந்த படியில எல்லா விநாயகரும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட காட்சி அளிக்கிறாரு. மகுடி, வீணை, நர்த்தன கணபதி, கிட்டார் கூட வாசிக்கிறார். இந்த விநாயகர் எல்லாரும் பாடுறதையும் கேட்கிறாரு. இந்த 2 படிகளையும் வந்து கிரியேஷன் அப்படிங்கிற அந்த தலைப்புல நம்ம காமிக்கலாம். நம்ம அடுத்தபடியான தர்மத்துக்கு வந்திருக்கோம். வர்ணாசிரம தர்மம். வர்ண ஆசிரம தர்மம். தர்மா அப்படின்னா வே ஆஃப் லைஃப், அறம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. இதுல இந்த 4 விநாயகரை வந்து 4 ஆசிரம தர்மத்துக்கான விநாயகரா டெபிக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த முதல் விநாயகர் வந்து பிரம்மச்சாரி, இவரு கிரகஸ்தன், இவரு வானப்பிரஸ்தம். அதாவது தன்னையும் இறைவனை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாரு, அதனால புத்தகம் வச்சிருக்காரு. இந்த புத்தகம் வந்து வேதம், உபனிஷத் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கொடையோட இருக்கிற விநாயகர் வந்து சன்னியாசி, கமண்டலம் வச்சிருக்காரு, கொடை வச்சிருக்காரு. இவரு சன்னியாசி. இந்த 4 ஆசிரமம் வந்து வாழ்க்கையோட 4 ஃபேசஸ், 4 ஃபேசஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அதே படியில வர்ணம் அதையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம இந்த காலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சோஷியல் ஹெல்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டீச்சர், சோல்ஜர், ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, அதாவது வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு கையில. ராஜா மாதிரி தேர் ஓட்டிட்டு இருக்காரு. இங்க இவரு வணிகம் பண்றதுக்காக கப்பல்ல போயிட்டு இருக்காரு. இவரு ஏறு உலறதுக்காக மாடு மேல ஏறிட்டு இருக்காரு, செடி எல்லாம் வளர்த்து இருக்காரு. சோ இவரு ஃபார்மர். டீச்சர், சோல்ஜர், ட்ரேடர் அண்ட் ஃபார்மர். இந்த தொழிற்குழுக்களை தான் வந்து வர்ணம் அப்படின்னு பண்டைய காலத்துல நம்ம முறையில அழைச்சிருக்கோம். அதாவது பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், சூத்ரன். இந்த 4 வர்ணங்களும் சொசைட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பீப்புள். ஒருத்தங்க இல்லைனாலும் ஒருத்தங்க the society will collapse. இந்த 4 பேருமே வந்து இந்த 4 phases of life வந்து கடந்து வரணும். இதுதான் வந்து வர்ணாசிரம தர்மம்.
இந்த வர்ணாசிரம தர்ம முறையை ஃபாலோ பண்ணா இந்த விநாயகர் மாதிரி நம்ம ரொம்ப ஹாயா ஜாலியா படுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம், பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற விநாயகர் வந்து ஆத்மலிங்க விநாயகர் அண்ட் மகாபாரதம் எழுதின விநாயகர். ஆத்மலிங்க ஸ்வரூபம் வந்து ராவணேஸ்வரன்ட்ட இருந்து விநாயகர் வந்து லிங்கத்தை கோகர்னால வாங்கி ஸ்தாபனம் பண்ண இடம். அண்ட் இது வந்து வியாசர் மகாபாரதம் சொல்ல சொல்ல வியாசர் எழுதின மகாபாரதம். அதுக்கு விநாயகர் தான் தன்னோட கொம்பை வந்து உடைச்சு மகாபாரதம் எழுதினாரு. தர்மம் ஸ்டேஜை முடிஞ்சு இங்க டிசையர், அதாவது ஹாயா தூங்கிட்டு இருக்காரு. இவர் பாத்டப்ல நல்லா குளிக்கிறாரு. இவர் சறுக்கு மரம் விளையாடுறாரு. நிறைய விதமான பிள்ளையார இங்க வச்சிருக்கோம். இது வந்து சொப்பு சாமான், தஞ்சை தலையாட்டி பொம்மை. இப்போ நம்ம இந்த குலுவோட மியூசிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்க்கு வந்திருக்கோம். அதாவது ஆரோகணம் அண்ட் அவரோகணம், ஆரோகண கிரமம் அண்ட் அவரோகண கிரமத்தில் இந்த குலுவை எப்படி நம்ம காம்ப்ரிஹெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது ஆரோகண கிரமத்தில் ஏறு நிரல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கீழே இருந்து மேலே ஸ்டெப் மாதிரி. ஸோ இது வந்து மெட்டீரியல் ஸ்டேஜ், அதாவது பொருட்களை சேர்த்து நம்ம வாழ்கிறது, அதாவது பொருள் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா அர்த்த அப்படின்னு மீன் பண்ணிக்கலாம். இது வந்து டிசையர், இல்லைன்னா இன்பம், இல்லைன்னா காமம் அப்படின்னு சொல்லலாம். பொருள், காம, இன்பம். இது வந்து தர்ம, அதாவது அறம். திருக்குறள்ல அறம் பொருள் இன்பம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அறம் பொருள் இன்பம் தான் இது. பொருள், இன்பம், அறம். எல்லாத்துக்கும் கீழே பொருள் தான் இருக்கு. அடுத்த படியில காமம் இருக்கு, அதாவது டிசையர், இன்பம் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல அறம் இருக்கு, அதாவது எல்லா இந்த பொருளையும் காமத்தையும் தர்மமா தான் சம்பாதிக்கணும். ஆனா தர்மம் இல்லாம அதர்மமா இந்த பொருளையும் காமத்தையும் ஈட்டுறதுக்கான வழிமுறை சொல்லப்படல. தர்மமா தான் இன்பத்தையும் காமத்தையும் அனுபவிக்கணும். இது தாண்டி அடுத்த படியான மோட்சத்தை நம்ம அடையிறோம். ஸோ பொருள், இன்பம், அறம், வீடு. அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு திருவள்ளுவர் நிறைய இடத்துல சொல்றாரு. மூணு பால் இருக்கு, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். வீடு பேரை வந்து நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஏறு நிரல். இறங்கு நிரல்ல அவரோகண கிரமத்துல படைத்தல், கிரியேஷன், லைஃப் ஆர் சஸ்டனன்ஸ், காத்தல், அண்ட் கடைசியா குருவின் முகமா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இது அழித்தல், அதாவது விசர்ஜனம் பண்றோம். நம்ம உருவாக்குன விநாயகரை நம்மளே வந்து கரைச்சிடுறோம். அப்போ அந்த உருவத்தை நம்மளே டிஸ்ட்ராய் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது தான் அதோட தாத்பரியம். ஸோ சண்மக ஸ்தாபகரான ஆதிசங்கரர் காட்டின வழிமுறையில கானாபத்திய வழிபாட்டை நாம இப்போ பார்த்தோம். நன்றி. இதனுடைய கடைச்சொருகளா இங்க நிறைய விநாயகரை நம்ம வந்து வச்சிருக்கோம். ரெண்டு தலை, 3 தலையில இருக்கிற விநாயகர், 4 தலை விநாயகர், பஞ்சமுக விநாயகர்,
சூலம் வச்சிருக்கிற மாதிரி, வாள் வச்சிருக்கிற மாதிரி, அசுரனை அழிக்கிற மாதிரி, நர்த்தனம் ஆடுற மாதிரி, புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி, ஆதிசேஷன் மேல நர்த்தனம் விளையாடுற மாதிரி, அடுத்து பார்க்குறது வந்து ஒரு கிராஸ் கல்ச்சர் அடாப்டேஷனாக நம்ம இந்த கானாபத்திய வழிமுறையை பார்க்கலாம். நாத்திக மதமான புத்திசத்துலேயும் வஜ்ராயண புத்திசம் அண்ட் ஜப்பனீஸ் புத்திசம் இவங்க 2 பேருமே வந்து விநாயகரை வந்து அவலோகிட்டேஸ்வரா காங்கிட்டன் அப்படிங்கிற பேரில் வழிபடுறாங்க. இங்கே குங்ஃபு பாண்டா வச்சுருக்கோம், அந்த ஷாலின் டெம்பிளை இண்டிகேட் பண்ணுற மாதிரி. கொலுவின் முடிவா இந்த பார்க் செட்டப்பில் இருக்கிற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து வயலூர் அப்படின்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். அதாவது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடின முதல் ஸ்தலம் வயலூர். அவர் அருள் பெற்றது திருவண்ணாமலையாக இருந்தாலும் பாடல் பாடினது வயலூர் தான். அதில் முதல் பாடல் கைத்தல நிறைகணி அப்படிங்கிறது பொய்யா கணபதியை பற்றிய பாட்டு. இந்த கணபதியை வந்து வயலூரில் தான் அவர் பாடியிருக்காரு. முருகன் கோயில் மாதிரி இதை செட்டப் பண்ணியிருக்கோம். கானாபத்திய வழிபாட்டு முறைக்கு வருகை தந்ததற்கு அனைவருக்கும் நன்றி.